நான் யார்? உங்களுடைய பெயர் என்ன? விருத்தாந்தம் என்ன? ஒன்றன் பின் ஒன்றாக இடிப்பேன். தூக்கி கொடுத்து சரியாக ஆபதிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்னும் இப்பேற்பட்ட தீப ஒளியும் தீமான புண்ணியமான மாவீரராஜ சபையும் இன்று எதற்காக யாரால் கூட்டப்பட்டது? இந்த மனிதனுக்கு மனிதனுக்குரிய துக்கப்படுவதை வாழ்ந்து புகழ்பெற்ற கோரடசாமி ஊர் கவுண்டர் ஆறுமுக கவுண்டர் மகன் பச்சமுத்து கவுண்டர் மகன் பச்சமுத்து கவுண்டர் அவர்கள் படித்த காரணத்தினால் சொந்த பந்தங்கள் அனைவற்று பேர் சேர்ந்து நாடகம் வைத்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த காலம் போதுமென்று பூமியை விட்டு வைகுந்த பதவி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அருமை ஐயா பச்சமுத்து கவுண்டர். அவர்களது ஜீவாத்மா வைகுந்தமா இந்த வைகுண்டங்கிற அப்படி அல்ல, வைகுண்டம் மேல திருமணி பாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர் ஜீவாத்மா. அவர் பகவான் பாதத்தை சேர வேண்டும் என்று எல்லோர் சார்பாகவும் மனமாற பிரார்த்திக்கிறோம். நீங்க யார்? உங்களோட பேர் என்ன? சொன்னால் தெரியும். ஆமா சாமி இல்ல துணி என்னதுல பங்கல கொடுக்க மாட்டேங்க. அப்படி இருந்தாலும் என் நாடகங்களிலே இன்று இத்தடவிலே பெரியோர்தான் நிச்சயிக்கப்பட்டு நம்மால் அரங்கேற்ற செய்யப்படுது. நாடகத்தின் பேர் என்ன? பாண்டியன் ஸ்டோர். அடிக்க மாட்டேன். பாண்டவர் வைகுண்ட பதவி இல்லையே பரிசிட் பட்டாபிஷேகம் நாடகத்திலே தற்பார் வாயிலாக நான் வருகின்ற தருணம் யார்? எமது வீர் என்ன? என்னுடைய விருத்தாந்தம் என்ன? ஒன்றாக வகிப்பேன். உரை கொடுத்து சரியாக ஆமோதிக்க வேண்டும். அறிக்கை வேண்டுமா?
ஊருக்கு போற வரைக்கும் இதுக்கு மேல அடிக்கூடாது. ஐயா இப்படி போல ஏன்டா மத்தான அவைத்து கோழியடா அடிச்சுக்கிட்டே இருக்கிற நல்லா இருக்காதாமா. ஆமா அதவா எழுப்பிடுவேன். என்னடா போங்க வேணா இப்ப அடிப்பாங்களாம். இப்ப அடி. அடிப்பது பெரிய மலையா? சரிங்க, அடிப்பதெல்லாம் பெரிய இல்ல. வீரன் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? கேட்டுமா? அதவா என்ன குலமோ திங்கள் குலம். குலமோ திங்கள் குலம். சரி சாமி பேசல. எனது குலமோ சந்திரகுலம். சரிங்க, சரியான சந்திரகுலத்தில் வித்தவன். சரிங்க, என் பெயர் சரிங்க பாடல் பரிசுத்து என்று தெரிவிக்கிறார். சரிங்க, பரிசுத்து பரிசுத்துன்னு சொல்றீங்களே, உங்களை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள் உங்களையும் ஒரு மகன் என்று பெற்று வளர்த்தினார்களே உங்க அப்பா அம்மா. அவளுக்கு கேவலமா ஒரு சின்ன பையன் இளவரசர், நீங்க பெற்றாங்களே உங்க அம்மா யாரு சாமி? என் தாயார் என் தந்தையார். சொல்லுங்க சாமி. சொல்றீங்களா?
பரிசித்து ஆமா. பரிசித்தாக இருந்தாலும் இந்த பரிசித்து பாலனை பெற்றார்கள் உங்கள் தாய் தந்தைகள். என் தாயார். உங்கள் அண்ணையார் யார்? தந்தையார். தந்தையார். மாதவா, ஐயா. என் தந்தையோ வீரவாள் அபிமன்னன். அபிமன்யு. அபிமன்யு. சரிங்க. உங்களுடைய அம்மா எனக்கு 2 தாய். 2 தாய் யார் யாருங்க? யார்? யார்? சுந்தரி, சரி. உத்திரகுமார்த்தி என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்கள். இரு தாய்மார்கள். இருவரே நான் யாருக்கு பிறந்தேன்? யார் சொன்னீங்க? ஆசையோடும் அன்போடு ஈன்றெடுத்தாளே என் மாதா. உங்க அம்மா. என்னடா அவ்வளவு இலக்கணமா உங்க அம்மா அங்க வந்துருச்சியா? அப்படியா? அவரல்ல. மாதவா, என் தாய் யாரு? உத்திரகுமார்த்தி. ஓ, குமாரத்திக்கு பிறந்தவர்கள். ஆமா. யார்? மாதவா, நீங்க குமாரன் பிறந்தீங்களா? ஆசைக்கும் அன்புக்கும் நான் ஒரே மகன். சரிங்க. என் தாயின் அந்தத்திலே நான் 5வது மாதமாக ஜனித்திருக்கும் பொழுது சரிங்க. என் தந்தையார் பாரத போர்க்களத்திலே மடிந்தார். ஓ, தந்தையார் மாண்டி விட்டார். ஆமா. சாபாஸ். என்னடா சவால்? செத்துட்டார் அப்பா. ஆமா. இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் ஈன்றவுடனே நான் பிறந்தவுடனே சரிங்க. அசையோடும் அன்போடும் என் வளர்ச்சி வாழி உருவாக்கிறார் உங்களுடைய தாயார் என் தாத்தமார்கள். அத்தமார்களா? ஆமா. யாருங்க அவரு? எங்க தாத்தா யார்? உங்க தாத்தா யார்? சத்தியமே தர்மம், சத்தியமே ஆச்சாரம், சத்தியமே உத்தியோகச்சம் என்று தர்ம தேவதையை போட்டி வணங்கக்கூடிய ஆமா. என் தந்தையோ என் தாத்தா தாத்தா யாரு? தர்மபுத்திர மகாராஜர். ஆண்டவர்கள். ஆமா. ஓ, தர்மபுத்திர மகாராஜர். ஆமா. சரிங்க. மாதவா, ஐயா. 2வது தாத்தா வெற்றி மிளகையோ நிமக்கியானன். ஓ, விமர்சனன். 3வது அதாவது 3வது தாத்தா தான் சொந்த தாத்தா. யாருங்க? யார்? ஆளால் இலகு மன்னன் அர்ஜுன மகாராஜர். ஓ, அர்ஜுன மகாராஜர். ஆமா. இப்படி நகர சகாதேவர் இருவரும் சரிங்க. எனக்கு சின்ன தாத்தா. ஓ, இப்படி உங்க தாத்தாமார்கள். ஆமா. பாண்டவர்கள். பாண்டவர்களே என் தாத்தாமார். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களை அதிசீக்கிரமாக அழைக்க சொன்னார். அப்படியா? உண்மைதான். அந்த உடனே ஏன்டா சொல்ற? கொஞ்சம் நான் மறந்து அப்படியே போச்சு. போயிருப்பேனே. ஆயா, ஆயாளா? பாட்டி. பாட்டின்னு சொல்றா. எல்லாமே ஆயாளா? ஏய், பாட்டி கூட. அப்பா,